வரங்கள் தேடும் இதயங்கள் தானிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தானிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, இடர்தனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ, சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தானிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர் தெழுந்த நம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு மே மாதத்தின் முதல் நாள், தொழிலாளர்களுடைய தினம். அது மாத்திரமல்ல, தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பாளரான புனித சூசையப்பருடைய மாபெரும் விழா. தன்னுடைய வாழ்வை மிகச்சிறந்த ஒரு தொழிலாளியாக உருவாக்கி தொழிலாளர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த முன்மாதிரியாய் விளங்கிய புனித சூசையப்பருடைய விழாவை இன்றைய தினம் மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். எனவே அனைவருக்கும் இந்த திருநாளுடைய வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் என்று சொல்லி அறைகூவல் விடுத்த கார்ல் மார்க்ஸ் ஆண்டவருடைய வழியிலே இன்றைக்கு ஒவ்வொரு தொழிலாளியும் ஈடுபட்டிருக்கின்றார். காரணம், இறைவன் உலகை படைத்தது முதல் தொழில். அதனுடைய தொடர்ச்சியும் நீட்சியும் தான் இன்று நாம் மேற்கொள்ளுகின்ற உழைப்பு. உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்ற சின்னப்பருடைய வார்த்தைகளை நம்முடைய இதயத்தில் ஏற்றவர்களாக, நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உனது உணவை உண்பா என்ற ஆதி மனிதனுக்கு கொடுத்த கட்டளையை சிரமேற்கொண்டு நாமும் மிகச்சிறந்த உழைப்பாளர்களாக, தொழிலாளர்களாக இந்த உலகத்தை மீண்டும் உருவாக்க இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவல்கின்றோம். ஆண்டவராவின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. உலகமெங்கும் இருக்கின்ற அனைத்து தொழிலாளர்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக மனிதர்களை மீண்டுமாக பயத்திலிருந்து அச்சத்திலிருந்து விடுவித்து கொரோனா தொற்று நோயினுடைய பாதிப்பிலிருந்தும் தாக்கத்திலிருந்தும் விடுவிக்க பாடுபட்டு கொண்டிருக்கின்ற மருத்துவ பணியாளர்களுக்காக, சுகாதாரத்துறை பணியாளர்களுக்காக நம்பிக்கையோடு இன்றைய தினம் நாம் ஜெபிப்போம். இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் எனும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும், நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பலுகி பெருகி மண்ணுலகில் நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 26ஆம் திருவசனம் முதல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம். கடவுள் மானிடரை தம் உருவிலும் தம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவருக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளட்டுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உங்கள் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறு ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்துக்கும் உருவாக்க பெற்று நிறைவுகளாய் இருந்தன. மேலும் கடவுள் தாம் செய்த வேலைகளை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்புகள் வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவே, உந்தன் வார்த்தை எனக்கு வாழ்வு. இயேசுவே, உந்தன் பார்வை எனக்கு விளக்கு.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் போற்றி போற்றி, நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு, அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. இறைவாக்கியங்கள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, மே 1 என்றவுடன் உடனடியாக அனைவருடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் வருகின்ற ஒரு விழா தொழிலாளர் விழா, தொழிலாளர் தினம். காரணம், இந்த உலகத்தினுடைய போக்கையும் வரலாற்றையும் மாற்றி அமைத்தது தொழிலாளர்களுடைய புரட்சி. ஒரு மாபெரும் புரட்சி தொழிலாளர்களுக்கு மத்தியிலிருந்து வந்தது. இந்த புரட்சி தான் உலகத்தினுடைய சிந்தனைகளை மாற்றி, உலகத்தினுடைய நெறிகாட்டுதலை திசை மாற்றி, இந்த உலகத்தினுடைய உன்னதமான போக்கினை சிறப்பாய் எடுத்து காட்டியது. எனவே இன்றைக்கு இந்த தொழிலாளர் புரட்சி ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்கள் ஏராளம் ஏராளம். காரணம், இந்த தொழிலாளர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மழுங்கடிக்கப்பட்டிருந்த ஒரு காலகட்டம் அது. தொழில் என்பதை அடிமைத்தனமாக அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்விற்கு அது எந்த விதத்திலும் மிக பெரும் வளர்ச்சியோ முன்னேற்றத்தையோ கொடுக்காமல் முதலாளிக்கு அடங்கி இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக மாற்றியிருந்த தருணம் அது. எனவே தொழில்களுக்கும் மதிப்பில்லை, தொழிலாளர்களுக்கும் மதிப்பில்லை. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் தொழிலாளர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு மாற்று சிந்தனை, தொழிலாளர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு போராட்ட சிந்தனை இந்த உலகத்தினுடைய போக்கை மாற்றியது. இந்த உலகத்தில் முதலாளி என்று சொல்லி எவரும் இல்லை, கடவுளை தவிர. தொழிலாளிகள் மாத்திரமே நாம் அனைவரும் என்ற
ஒரு புதுமுக சிந்தனையை அது புகுத்தியது. அது மாத்திரமல்ல, அடிமைத்தனமான ஒரு தொழில் அல்ல, மாறாக தொழில் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வை கொடுக்கக்கூடிய, அல்லது ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த உலகத்தினுடைய புதிய படைப்பை உருவாக்குகின்ற ஒரு நிகழ்விலே ஈடுபட்டிருக்கின்றான் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்தி காட்டிய ஒரு நாள் தொழிலாளர் தினம். இன்றைக்கு தொழிலாளர் தினம் என்றவுடன் நம்முடைய திருச்சபையில் உடனடியாக நினைவிற்கு வருவதும் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற புனிதருடைய ஒரு விழாவும் தான். தொழிலாளர்களுடைய பாதுகாவலரான புனித சூசையப்பருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தன்னுடைய வாழ்க்கையில் தொழிலை அடிப்படையாக வைத்து பொருளாதாரத்தை ஈட்டி அதன் வழியாக தன்னுடைய குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்தியவர் புனித சூசையப்பர். உழைப்பதற்கு ஒருபோதும் அஞ்சியதும் இல்லை. அதே சமயத்தில் தன்னுடைய உழைப்பிலிருந்து பின்வாங்காமல் இறுதி வரை உழைக்கவும் தயங்கியதும் இல்லை. வறுமை வாட்டியது, ஆனால் தன்னுடைய உழைப்பை அவர் கொடுத்து அந்த வறுமையை விரட்டினார். இன்றைக்கு சூசையப்பருடைய விழாவை கொண்டாடுகின்றோம் என்றால் அவருடைய அந்த பின்னணியை ஒரு தொழிலாளருடைய மனநிலையிலிருந்து நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். புனித சூசையப்பருடைய வாழ்வு எளிமையான ஒரு வாழ்வு, சிறப்பான ஒரு வாழ்வு, நேர்மையான ஒரு வாழ்வு, சீரியதொரு வாழ்வு. எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர் உண்மையை தவிர வேறு எதையும் பேசியதில்லை. தன்னுடைய உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்துவதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார். அவருடைய அந்த குணநலன்களுடைய இந்த பின்னணியில் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இப்போ தொழில் அப்படிங்கிறது அல்லது உழைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா, எந்த இறைவன் இந்த உலகத்தை உருவாக்கினாரோ அவருடைய அந்த படைப்பு தொழில் நாமும் பங்கு பெறுகின்றோம் என்பதுதான் உழைப்பு. அதனாலதான் கடவுள் ஆதி மனிதனுக்கு கொடுத்த ஒரே கட்டளை, நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உனது உணவை உண்பாய். அப்போ ஒவ்வொரு மனிதனும் உழைக்க வேண்டும் என்ற ஒரு நியதியை இறைவன் படைப்பின் தொடக்கத்திலேயே அவனுடைய உள்ளத்தில் ஆழப்பதிக்கின்றார். எனவே உழைப்பு என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட சாபம் அல்ல, மாறாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வரம், மிகப்பெரிய வரம். இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் நம்முடைய உழைப்பை கொடுக்கின்ற பொழுதெல்லாம் இறைவனுடைய அந்த பணியில் நாம் மீண்டும் பங்கு பெறுகின்றோம் என்பதுதான் அர்த்தம். உழைப்பு பல வகைப்படும். அது உடல் உழைப்பாக இருக்கலாம், அல்லது சிந்தனை அடிப்படையில் இருக்கின்ற உழைப்பாக இருக்கலாம். இப்படி அது பலதரப்பட்ட வகைகளில் நாம் உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கலாம். அப்போ இறைவனுடைய அந்த உழைப்பினுடைய அல்லது அவருடைய படைப்பினுடைய தொடர்ச்சியும் நீட்சியும் தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் உழைக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்போ இந்த உழைப்பு அப்படிங்கிறத இன்னொரு கோணத்தில் நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்று மட்டும்தான் நிலையானது. மாறிக்கொண்டிருக்கின்ற உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாறிக்கொண்டிருக்கின்ற உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் மாறிக்கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறதுல சந்தேகமில்லை. பிறப்பில் தொடங்கி இறப்பு வரை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டிருக்கின்றான், வளர்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றான். இறுதியிலே அவன் ஒரு மாற்றத்திற்கான காரணியாய் அமைகின்றான். அப்போ உழைப்பு அப்படிங்கிறது இந்த மாற்றம் நிறைந்த உலகில் நான் நேர்மறையாக நேரடியாக அதிலே பங்கு பெற்று என்னுடைய ஒரு பங்கேற்பை வெளிப்படுத்தி
இந்த உலகத்தினுடைய பார்வையை அல்லது பாதையை நான் நிறைவாக்குகின்றேன். அதான் உழைப்பு, ஒரு இயக்கம். என் வழியாக ஒரு இயக்கம் நடைபெறுகின்றது, என் வழியாக ஒரு மாற்றம் நடைபெறுகின்றது. அந்த இயக்கமும் மாற்றமும் இந்த உலகத்தை ஒரு நிறைவை நோக்கி வழிநடத்துகின்றது. எனவேதான் புனித பவுலடியார் அழகாக சொல்லுவார், உழைக்க மனமில்லாத எவரும் உடனாகாது. சோம்பித்திருக்கின்ற மனிதர்கள் கடவுளுக்கு ஏற்றவர்கள் அல்ல, மாறாக உழைக்கின்ற மனிதர்கள் தான் இறைவனுடைய திட்டத்தில் பங்கேற்கின்றார்கள். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். உழைப்பு இந்த உலகத்திற்கு ஒரு புதிய பார்வையை அல்லது புதிய பாதையை கற்றுக் கொடுக்கின்றது. உழைக்கவோ சிந்திக்கவோ மனமில்லாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய இயக்கம் ஒருபோதும் நமக்கு பலனையோ பதிலையோ கொடுக்கப் போவதில்லை. அதிலே நாம் எந்த அளவுக்கு ஈடுபடுகின்றோமோ அதை பொறுத்துதான் அங்கு பலனும் பதிலும் கிடைக்கப் போகின்றது. எனவே நாம் இறைவனுடைய அந்த படைப்பு திட்டத்தில் உழைக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஒரு தொழிலாளி தான். முதலீடு செய்வதனால் மாத்திரம் முதலாளி அல்ல, அந்த முதலாளியும் ஒரு தொழிலாளி தான். எனவே இந்த உலகத்தில் முதலாளிகள் என்று சொல்லிய ஒருவரும் இல்லை, மாறாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு இயக்கத்தின் வழியாக, தான் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தின் வழியாக இந்த உலகத்தை புதிதாக உருவாக்கி கொண்டிருக்கின்றான். அந்த உழைப்பில் நாம் நம்மை இணைத்துக் கொள்ளுகின்றோம். இன்றைக்கு இந்த உழைப்பை உறிஞ்சி குடிக்கின்ற ஏகாதிபத்தியங்கள், அதிகார மையங்கள் ஏராளமாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உழைப்பிற்கு ஏற்ற பலனையும் கைமாறையும் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. அப்ப இன்றைக்கு உலகத்தினுடைய போக்கு யதார்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு ஏகாதிபத்தியம், முதலாளித்துவ ஏகாதிபத்தியம், தொழிலாளர்களை உறிஞ்சுகின்ற ஏகாதிபத்தியம் ஒரு காலகட்டத்தில் அது அடிமைத்தனமாக இருந்தது. அவர்களுக்கு அடிமைத்தனத்தில் இந்த தொழில்கள் எல்லாம் செய்யப்பட்டு அந்த தொழிலாளர்களுக்கு கூலி மறுக்கப்பட்டது. கொத்தடிமைத்தனம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அடிமைத்தனம் கூட இருந்து முதலாளிகளுக்கு வேலை செய்கின்ற ஏவலாளிகளாக அல்லது தொழிலாளிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அது இன்றைக்கு மாறிவிட்டது. ஆனால் அது மறு உரு பெற்றிருக்கின்றது. எப்படி மறு உரு பெற்றிருக்கின்றது? இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகின்ற மிக பெரும் முதலாளித்துவம் முதலீடுகளை போட்டிருக்கின்ற நிறுவனங்கள் அன்றாட தொழிலாளர்களுடைய அடிவயிற்றில் கை வைத்திருக்கின்றன. அது உணவில் தொடங்கி இந்த உலகத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒவ்வொரு பொருளிலும் அது கை வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய கொத்தடிமைகளாக இன்றைக்கு உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. அது ஆங்காங்கே இருக்கின்ற அரசியல் அதிகார மையங்கள் இப்படிப்பட்ட கார்ப்பரேட் நிறுவனங்களை உருவாக்கி கொண்டு அதனுடைய மறைவில் நின்று கொண்டு இன்றைக்கு ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய பலனையும் உறிஞ்சி குடித்து கொண்டிருக்கின்றது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உழைக்கின்றவர்களுக்கு உரிய கைமாறோ பலனோ சென்றடைவதில்லை. அதே சமயத்தில் மிக பெரும் முதலாளிகளுடைய கையில் இந்த உலகம் முழுவதும் அடக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் வைத்ததுதான் சட்டம். இவர்கள் இந்த பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, இவர்களுடைய இந்த அதிகார மையம் அல்லது பணபலமிக்க இந்த ஒரு மையம்
எந்த அளவுக்கு அப்படின்னா, மனிதர்களுடைய ஒழுக்க நெறியிலும் அதை திசை திருப்புகின்ற, கூறு போடுகின்ற, சிதைக்கின்ற சட்டங்களை இயற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். தொழிலாளர்களாக நாம் வாழ வேண்டும், இல்லை என்று சொல்வதற்கில்லை. உழைப்பு நமக்கு அடித்தளம். ஒவ்வொரு மனிதனும் உழைத்து மாத்திரமே தன்னுடைய உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில் இறுதி வரை உழைக்கின்ற மனிதர்கள் தான் வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்ற அர்த்தம். இதற்கு மத்தியில் இந்த தொழிலாளர்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற பெரும் நிறுவனங்களுடைய அந்த முதலாளித்துவ போக்கை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு துணை நிற்கின்ற அரசியல் அதிகார மையத்தை நாம் தகர்த்தெறிய வேண்டும். மாறாக இந்த உலக தொழிலாளர்கள் அத்தனை பேரும் வாழ்வு பெறுகின்ற உன்னதமான ஒரு புதிய உலகை படைக்க வேண்டும். எனவே தொழிலாளர்களுடைய பாதுகாவலரான புனித சூசையப்பரிடம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இறைவா, எனக்கு உழைக்கின்ற மனதை கொடுத்திருக்கின்றாய். தொடர்ந்து உழைக்கக்கூடிய தெம்பையும் தைரியத்தையும் கொடும். அதே சமயத்தில் எங்களுடைய உழைப்பை உறிஞ்சுகின்ற அத்தனை முதலாளித்துவ அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தகர்த்து விட்டு அனைத்து தொழிலாளர்களும் வாழ வரமருளும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த திருப்பலிகள் தொடர்ந்து மன்றாடுவோம். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றே, என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றே, என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்தானே. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்தானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடும், ஆயினும் இயேசுவே உனது வழியில் பயணம் தொடரும். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றே, என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாகி இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான
தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புகழுரை சாட்சி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீ. தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூத புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சி நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்து எழுந்தல நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றார், என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றார், என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக என்னில் வாழ் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக என்னில் வாழ் துணையாள நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிரா இணைகின்ற என் மன்னவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிரா இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றார், என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணகவிருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையறாது பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்கள்
உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள், திருப்பலின் நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. மாநிலம் போற்றிடும் மாவழனி திருமாமரி காவலனே. மாநிலம் போற்றிடும் மாவழனி திருமாமரி காவலனே. புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த முனிவரணே உம் பதம் பணிந்தோ. மாநிலம் போற்றிடும் மாவழனி திருமாமரி காவலனே. உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்வதனால். உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவனின் கையில் தவழ்வதனால். மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே நிலை கொலையாதிருக்க அருள்வார். மாநிலம் போற்றிடும் மாவழனி திருமாமரி காவலனே.